يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வினுடைய ஆகப்பெரும் கிருபையினால் நாம் இன்று ஓதி கடந்து வந்த தராவீஹில் மிக முக்கியமாக சூரா அல் அன்ஃபால், அதைத் தொடர்ந்து தௌபா ஓதப்பட்டது. அன்பானவர்களே, சூரா அன்ஃபால், தௌபா. தௌபாவினுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹ் வராது. சூரா அன்ஃபாலும் தௌபாவும் ஒரே சூறாவா அல்லது வெவ்வேறு சூறாவா? ஏனென்றால் ஒரு சூறாவில் இருந்து அடுத்த சூறாவுக்கான இடைவேளை அங்கு பிஸ்மில்லாஹ் இருக்கும். ஆனால் தௌபால அப்படி இருக்காது. ஏன் சௌபாவில் அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அதை கொண்டு ஆரம்பிக்கவில்லை? ரெண்டு சூறாவும் ஏன் ஒவ்வொன்றா தனித்தனியா என்று சந்தேகம் எழும்பியது. இது எல்லாத்துக்குமான காரணத்தை நாம் போன வருடம் தராவியில விலாவரியாக அதனுடைய கருத்து வேறுபாடுகள், அது ஏன் அவ்வாறு வந்தது என்பதை விளக்கினோம். அன்பானவர்களே, அதன் தொடர்ச்சியாக சூரத்து தௌபா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தின் கடைசியில் இறங்கியது. இறங்கிய மொத்த சூறாக்கள் 114. இறங்கிய வசனங்களின் கணக்கிட்டால், இறங்கிய சூறாக்கள் என்று கணக்கிட்டால், இப்போ இருக்கிற வரிசையில குர்ஆன் இறங்கல. குர்ஆன் இறங்கிய வரிசை வேறு. அதை பெருமானார் இவ்வாறு தொகுக்க சொன்னார்கள். இறங்கிய வரிசையின்படி கணக்கிட்டால் சூரா தௌபா 113வது சூரா, கடைசிக்கு முந்திய சூறாவாக அருளப்பட்டது. அதே போல் சூரத்துல் அன்ஃபால் ஆரம்ப சூறாவாக அருளப்பட்டது. இந்த ரெண்டுத்திற்குமான எக்கச்சக்கமான ஒற்றுமைகள். ஆரம்பமாக சூரத்து தௌபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இந்த ரெண்டு சூறாவும் பேசும். முதலாவதாக சூரத்துல் அன்ஃபால், அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுல பத்ர் போர், பெருமானாருடைய வாழ்க்கையின் முதல் போர், அந்த போரை பத்தி பேசுவோம். இரண்டாவது தௌபாவினுடைய சூறா. தௌபாவினுடைய சூறாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்க்கையின் கடைசி போர் தபூக், அந்த போரை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுவான். இப்படி இந்த ரெண்டு சூறாவுக்கும் நிறைய ஒத்துமைகள் உண்டு. அன்பானவர்களே, அந்த வரிசையில் நாம் கவனிக்கிற போது ஆரம்பமாக சூரத்து தௌபா. இந்த தௌபாவுன்னு ஏன் அல்லாஹ் தஆலா பெயர் வச்சான்? ரெண்டு விதமான பெயர்கள் இந்த சூறாவுக்கு உண்டு. ஒன்னு சூரத்துல் பராஆ என்றும் இந்த சூறாவுக்கு சொல்லப்படும். பராஅத் என்றால் அல்லாஹ் இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தை அப்படிதான் ஆரம்பிப்பான். பராஅத்து மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் அவனின் தூதரும் விலகிக் கொள்கிறார்கள் என்று ஆரம்பிப்பான். ஏன்னா அன்பானவர்களே, நம்ம எல்லோரும் அறிந்தது ஹிஜ்ரி 8 ஃபத்ஹே மக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துரத்தப்பட்ட மண்ணில் உள்ளே போய் தான் அரசாட்சி அமர்கிறார்கள். ஹிஜ்ரி 8ல மீண்டும் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. ஹிஜ்ரி 9ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகலாம் என்று நினைக்கும் போது அல்லாஹ்வுடைய வஹி அனுமதி வரல. எனவே பெருமானார் என்ன செஞ்சாங்க? அபூபக்கருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க. அந்த ஹிஜ்ரி 9 வரைக்கும் மக்காவுல காஃபிர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள். அது வரைக்கும் காஃபிர்கள் முழுமையா மக்காவில் இருந்து தொடைத்தெறியப்படல. அது வரைக்கும் உள்ள இருந்தாங்க. அது வரைக்கும் அனுமதி. இந்த படை முன்னால் போய் இப்ப அபூபக்கர் தலைமையில அந்த படை போச்சு ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்காக. பின்னாலே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி, இனிமேல் மக்காவுல எந்த முஷ்ரிக்கீன்களும் வாழ்வதற்கு அனுமதி அல்ல அப்படிங்கிற செய்தி இறக்கணும். இந்த செய்தியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வாங்கிக்கிட்டு வேகமாக அந்த ஹஜ்ஜினுடைய படையோடு சேர்ந்து
அங்க ஹஜ்ஜினுடைய நாள் நடக்கும் போது இந்த ஆயத்தை பிரகடனப்படுத்தி இனிமேல் ஹிஜ்ரி 9 பின்னால் எந்த காஃபிர்களுக்கும் மக்காவில் அனுமதி இல்லை, மதீனாவில் அனுமதி இல்லை என்று சொல்லி இந்த 2 புனிதமான நகரங்களை விட்டும் களை எடுக்கப்பட்டார்கள். அதை இந்த சூரா நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே இந்த சூராவுக்கு பேர் பராஅத், விலகிக் கொள்கிறார்கள் அல்லாஹ்வும் ரசூலும் என்று பொருளில். இரண்டாவது இந்த சூராவுக்கு பேர் சூரத்து தௌபா. ஏன்னா இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா 17 இடங்கள்ல தௌபா சம்பந்தமாக பேசுவான், பாவ மன்னிப்பு சம்பந்தமாக. வேற எந்த சூறாவிலையும் அல்லாஹ் இந்த அளவுக்கு பாவங்கள் மன்னிப்பு சம்பந்தமாக பேசியதில்லை. அல்லாஹ் தஆலா இந்த சூறால அதிகமான முறையில பேசுவான். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில பேசுவது தபூக்குனுடைய போர். அன்பானவர்களே, தபூக்குனுடைய போர் நம்ம எல்லாரும் பலமுறை கேள்விப்பட்ட வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கடைசி போர் மிக நீண்ட போர். 700 கிலோமீட்டர்கள், சுமார் 700 கிலோமீட்டர்கள் நடந்து போகணும். ரோமாபுரி அரசை எதிர்த்தான போர். அன்றைய காலத்தினுடைய வல்லரசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தபூக் போரின் காலம் கடுமையான உச்சகட்ட வெயில் காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்று சேர்த்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் தங்களால என்னென்னவெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டாங்க. அதுலதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல அல்லாஹ்வும் ரசூலையும் மட்டும் வச்சிருக்கிறேன் முழு சொத்தையும் கொண்டு வந்து கொடுத்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பாதி சொத்தை கொண்டு வந்தாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 8000 தீனார்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 8000 தீனார்கள். இப்படி சொல்லுவாங்க உலமாக்கள், தபூக் போரினுடைய சஹாபாக்கள் கொடுத்த செல்வத்தை 3 பகுதியா போட்டீங்கன்னா அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் கொடுத்தது 2 பகுதி இருக்கும். அவ்வளவு கொட்டி கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில அல்லாஹ்வும் தூதரும் கேட்டாங்கன்னு இவ்வளத்தையும் கொட்டி கொடுத்தீங்கல்ல, இதுக்கு மேல நீங்க என்ன தவறு செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அதை மன்னித்து விடுவான் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தை உணர்த்திய தருணம் இந்த தபூக்கினுடைய தருணம். இப்படி கஷ்டமான சமயங்கள்ல போர் நடந்துச்சு. இந்த போரை பத்தி நான் பேச போறதில்லை, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நகர்ந்துறேன். இந்த தபூக்கினுடைய வசனங்களை அல்லாஹ் சொல்லும் போது ஒரு சஹாபிக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பேசினான். முனாஃபிக்கின்களை எதிர்த்து என்ன பேசினா, இப்படி எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்து தங்களால் இயன்றதை கொடுத்த போது ஒரே ஒரு அன்சாரி சஹாபி வீட்டுக்கு போனார். பெருமானார் ஏதாவது கேட்டுட்டாங்க, போய் வீட்டுக்குள்ள தேடினார், அலசினார், வீட்டுல ஒண்ணுமே கிடைக்கல கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. கடைசியா அந்த வீட்டுல ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும் இருந்துச்சு. அவர் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு வேக வேகமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறதுக்காக ஓடி வர்றார். தான் கிட்ட இருக்கிறது அது ஒண்ணு மட்டும்தான். வேக வேகமா ஓடி வந்து பெருமானார் கிட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த தபூக்குக்காக என் புறத்தில் இருந்து தம்மரத்து, ஒரே ஒரு பேரிச்சம்பழம். இதை பெருமானார் சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இத சில முனாஃபிகீன்கள் ஏளனம் செஞ்சாங்க, கேவலப்படுத்தினாங்க. இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தான் இவர் இவ்வளவு தூரம் வந்தாரா, இது என்ன போர்ல என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த போகுது, என்ன இப்படி எல்லாம் செய்யறாங்க. முனாஃபிகீன்கள் பின்னாடி அவரை ஏளனமா பேசினாங்க. அல்லாஹ் தஆலா அதை கண்டிச்சு அவரை பெருமைப்படுத்தி ஒரு ஆயத்து உடனே இறக்கி வச்சான். அற்புதமான ஆயத் தபூக்ல ஒரு அல்லாஹ் தஆலா சொன்னா, யாரை பார்த்து கேவலமா பேசுறீங்க, அவர் ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தாருன்னா நீங்க கேவலமா பேசுறீங்க, அவர் கொடுத்த ஒரு பேரிச்சம்பழம் உங்கள் எல்லோரினுடைய அமல்களை விட சிறந்தது, அப்படிப்பட்ட சதகாவை அவர் எனக்காக செஞ்சிருக்கிறாரு, அது மிக தூய்மையானது என்று அல்லாஹ் தஆலா இந்த தௌபாவினுடைய தபூக் போர் வசனங்களில் தொடர்ந்து பேசுவான். அன்பிற்கினியவர்களே, இது தௌபாவினுடைய சூரா. நேரம் சுருக்கமா இருக்கிறனால அடுத்தது தபூக்குக்கு, அதாவது சூரத்துல் தௌபாவுக்கு முன்னால் அதனுடைய தொடர்ச்சி சூரத்துல் அன்ஃபால். அன்பானவர்களே, சூரத்துல் அன்ஃபால் போர் செல்வங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை ஆரம்பிப்பார். இந்த சூறாவினுடைய மிக முக்கியமான அற்புதமான வசனம்ங்கிறது உலமாக்கள் சொல்லுவாங்க, இதனுடைய ஆரம்ப வசனம். அல்லாஹ் அந்த ஆரம்ப வசனத்துல முக்மீன்களுக்கான ஒரு அடையாளம் சொல்லுவான். முக்மீன்களுக்கான அடையாளம் என்ன? 3 அடையாளங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். முதலாவது அடையாளம் சொல்லுவான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். ஒரு முஃமின்னா யாருன்னா, அல்லாஹ்ன்ற பேர் கேட்டா அவருடைய உள்ளம் நடுநடுங்கிரும். இது ஒரு முஃமினுக்கான முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் அல்லாஹ் தஆலா சொல்வான், வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா. அவருக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஈமான் உச்சத்துக்கு போயிடும், பீக்குக்கு போயிடும் ஈமான். அப்படிப்பட்ட உயர்ந்த ஈமானை இந்த குர்ஆன் அவர்களுக்கு பரிசாக தரும். மூணாவது அல்லாஹ் தஆலா சொன்னா, அவங்களுக்கு எந்த விதமான விளைவுகள் என்றாலும் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வை மட்டுமே ஆதரவு வைத்திருப்பார்கள், உலகத்துல வேற எதன் பக்கமும் சாய மாட்டாங்க. இது 3 முஃமின்களுக்கான சிறப்பரங்கள் என்று அந்த ஒரே வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்வான். அன்பானவர்களே, இதுல நாம கவனிக்க வேண்டிய, நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம் என்ன தெரியுமா?
وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. நம்மளும் ஒரு 7 தராவி 8 தராவி குர்ஆன்ல இருக்கக்கூடிய 9 ஜுசுக்களுக்கு மேல கேட்டுட்டு வந்துட்டோம். எத்தனையோ ஆயத்துக்கள் நமக்கு முன்னால் ஓடப்போச்சு, நூற்றுக்கணக்கான வசனங்களை கடந்து வந்தோம். இந்த வசனங்கள் நம்முடைய ஈமான்ல என்ன மாற்றம் தந்தது? ஏன்னா நசீஹத்துங்கிறது வெறும் செய்திகளை கேட்கறதல்ல, மாற்றங்களுக்கான மஜ்லிஸ் இது. அல்லாஹ் அந்த மஜ்லிஸ் அந்த மாதிரி நோக்கத்துல கபூல் செய்வானாக. அன்பானவர்களே, குர்ஆன் என்ன மாற்றத்தை கொடுத்துச்சு? குர்ஆன்ங்கிறது ஒரு நபருக்கு மாற்றத்தை தரும், அதுதான் வேதம். இந்த வேதம்ங்கிறதுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அதை கேட்டாலோ அதை பார்த்தாலோ அதை சிந்திச்சாலோ அவங்கள முழுசா மாத்திரும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரே ஒரு திருப்பு முனை பாருங்க. சஹாபாக்கள் வாழ்க்கையில வஹி இறங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேரு ஜாஹில்கள், வடிகட்டின முட்டாள்கள். அது ஜாஹிலியாவின் காலம், இருண்ட காலம்னு குர்ஆன் சொல்லும். வஹி இறங்குது, அடுத்த காலம் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இப்படிப்பட்ட காலமா மாத்துறான். கைருல் குரூன், உலகம் படைக்கப்பட்ட காலத்திலேயே சிறந்த மனிதர்கள் வாழ்ந்த காலம், அல்லாஹ் அந்த காலத்தை மாத்துறான். குர்ஆன் இறங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாஹிலியா. குர்ஆன் இறங்கி அடுத்த வருஷம் பெருமானாருடைய 23 வருஷத்துக்கு பின்னாடி அல்லாஹ் பெருமானாருக்கு வஹி கொடுத்த வருஷத்துல இருந்து தொடங்குறான். இந்த வருஷத்தில் வாழ்ந்தவங்க யார் தெரியுமா? முஃமின்களாக கைருல் குரூன், உலக வரலாற்றிலேயே மிகச்சிறந்த புனிதர்கள் வாழ்ந்த காலம்னு மாத்தலாம். முட்டாள்கள்னு அல்லாஹ் பேசினா குர்ஆன் இறங்கிச்சு அவங்கள சிறந்தவர்களா மாத்துச்சு. எப்படி? உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து இனி வரைக்கும் எத்தனை காலங்கள் வருமோ அந்த குர்ஆனின் காலத்துல வாழ்ந்தவங்க சிறந்தவங்க. அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதம் இந்த குர்ஆன் மாற்றமாக மாற்றி கொடுத்திருக்கு பாருங்க. ஜாஹிலீங்கள்னு சொன்னவங்க அல்லாஹ்வின் பார்வையில சிறந்தவர்களா மாத்திருச்சு இந்த குர்ஆன். ஒண்ணுமே நீ தேர மாட்ட, ஒரு ஒட்டகம் மேய்க்க கூட நீ லாய்க்கு இல்லைன்னு சொன்னவங்கள உலகத்தின் பெரும் பெரும் தலைவர்களாக மாற்றியது குர்ஆன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அடிமையோட ஒரு பாலைவன பகுதியில நடந்து போகும்போது ஒரு பெரிய பாறை அதுகிட்ட நின்றுட்டாங்க. நின்று தேம்பி அழுதாங்க. அழுது தாடிகள்லாம் நினைஞ்சிருச்சு. கூட இருக்கிற அடிமைக்கு உமரை நிறுத்தி ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கறதுக்கு தயக்கம். ரொம்ப நேரம் நின்றாரு பின்னாடி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டு வேகமா அங்க பக்கத்துல அந்த பாறை பக்கத்துல தொழுதுட்டு மீண்டும் அழுகிறான். ரொம்ப நேரமான அழுக. இதை முடிச்சதுக்கு பின்னாடி அந்த கூட போன நபர் கேட்டாரு, அமீருல் முஃமினீன் ஏன் அழுதீங்க இந்த இடத்துக்கு வந்த உடனே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் சின்ன வயசுல என் தந்தை ஒட்டகம் மேய்க்க சொல்வார். இந்த பாறையின் மீது படுத்திருந்தேன், எனக்கு சரியா ஒட்டகம் மேய்க்க வராது. சரியா கூட்டிட்டு வர ஒட்டகத்தை கூட மேய்ச்சு கணக்கு பார்த்து உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது, அவ்வளவுதான் என்னுடைய தகுதி. இந்த பாறையின் மீது படுத்திருந்தேன், என் தந்தை வேகமா வந்து என்னை அடிச்சுட்டு சொன்னாரு, நீ ஒட்டகம் மேய்க்க கூட லாய்க்கு இல்லை உமர், நீ ஒட்டகம் மேய்க்க கூட லாய்க்கு இல்லைன்னு சொன்னாரு. ஆனால் இந்த குர்ஆனும் பெருமானாரும் என்னை எப்படி மாத்திட்டாங்கன்னா 22 லட்சம் மைல் சதுர பரப்பை ஆட்சி செய்யும் ஹலீஃபானா. 22 லட்சம் மைல் தூரத்தை ஆட்சி செய்கிற ஹலீஃபா நான். இதை எனக்கு கொடுத்தது என் ரப்பின் வஹியும் பெருமானாரின் வழிகாட்டலும் என்று சொல்லிட்டு என் ரசூலுல்லாஹ் என்னை எப்படியெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அதை இந்த பாறையை பார்க்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. அழுதான். இதுதான் குர்ஆன் தந்த மாற்றம். ஒரு சாதாரண நபரை எந்த அளவுக்கு மாத்துச்சுன்னு பாருங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த குர்ஆனுடைய இனிப்பு, இந்த குர்ஆனுடைய சுவை, இதனுடைய தித்திப்பு நம்முடைய கல்புல எந்த அளவுக்கு இந்த ரமதான் நமக்கு கொடுத்துருச்சுங்கிறத யோசிக்கணும். குறிப்பா பெற்றவர்கள் அன்பானவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு அசல் வெற்றிங்கிறது குர்ஆன் தான். இந்த குர்ஆன் தான் அசல் வெற்றி. இந்த குர்ஆனை விட பாதுகாப்பு, இந்த குர்ஆனை விட நிம்மதி, இந்த குர்ஆனை விட சந்தோஷம், இந்த குர்ஆனை விட வளர்ச்சிங்கிறது வேற எதுவுமே இல்லை. அல்லாஹ் முழுக்க ஹுதன் லின்னாஸ். ஹுதனுக்கு என்ன அர்த்தம்? 2 அர்த்தம் உலமாக்கள் சொல்லுவாங்க. ஒன்னு ஹிதாயத், இந்த குர்ஆன். ரெண்டாவது இந்த குர்ஆன் தான் வெற்றி. இது இம்மையா இருந்தாலும் சரி, மறுமையா இருந்தாலும் சரி, வெற்றிக்கான சுவடு இந்த குர்ஆன் தான் உலமாக்கள் பேசுவாங்க. அன்பானவர்களே, அப்படி அல்லாஹ் வெற்றியின் விசேஷம்னு கொடுத்த குர்ஆன் நம்முடைய வீட்டுல நம்முடைய குழந்தைகள்கிட்ட எவ்வளவு இருக்கு? பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை எத்தனை பேர் நம்ம தராவீஹ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்? இது குர்ஆன் ஓதப்படுகிற சபை. இதனுடைய சிறப்புகள் எவ்வளவு கேட்டோம், எவ்வளவு கூட்டிட்டு வந்தோம்? என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், துன்யாவின் காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, காலையில ஸ்கூலுக்கு எந்திரிக்க மாட்டோம், போய் தூங்கி.
ஸ்கூலுக்கு எந்திரிக்க மாட்டான், போய் தூங்கி. உங்க புள்ள வந்து நீங்க கால் கெடுத்து நிக்கணும்னு தேவையில்லை. உங்க பக்கத்துல உட்கார்ந்து நீங்க தொழுகிறத பார்க்கட்டுமே, அவனுக்கு அது ஹிதாயத்தா இருக்கும். எங்க அத்தா தொழுதாரு, நான் தொழுகிறேன், அதை பார்த்து அவன் பிள்ளைய கூட்டிட்டு வருவான். இதுதான் இன்றைக்கு சமூகத்திற்கு தர வேண்டிய பாடம். இதை எத்தனை பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கிறோம்? அன்பானவர்களே, ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு 3 மணி நேரம் ஸ்கூல்ல பீரியட் ஒதுக்கி ரிஹர்சல் கொடுக்குறாங்க. அங்க நின்றா பிள்ளைக்கு கால் வலிக்காது. கியாமுல் லைல்ல வந்து நின்றா, தராவீஹ்ல வந்து நின்றா பிள்ளைக்கு கால் வலிக்கும். இரவு நேரங்கள்ல 10-11 மணி வரைக்கும் கண்டதையும் டிவில பார்த்துட்டு போன்ல பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற பிள்ளை காலையில ஸ்கூலுக்கு போவான். தொழுகைக்காக இங்க வந்து பள்ளிவாசல்ல நின்று ஒரு 9-10 மணி வரைக்கும் புள்ள நின்னா காலையில ஸ்கூலுக்கு போக மாட்டான். எவ்வளவு துன்யாவின் பக்கம் சாஞ்சி இஸ்லாம் எவ்வளவு சாதாரண முயற்சி பாருங்க. அன்பானவர்களே, இந்த உலகத்தின் ஹயாத்தே அல்லாஹ்வுக்காக இருக்கும் போது எதை பெரிதாக நாம் பார்க்கிறோம்? நம்ம பிள்ளைக்கு எதை பெருசா நம்ம கொடுக்கிறோம்? கொஞ்ச நேரம் கொண்டு வந்து தராவீஹ்ல குர்ஆன்ல நம்ம குழந்தையை நிறுத்த முடியாட்டி நாம் அசலில் தோற்று போன பெற்றோர்கள். நான் சொல்ற வார்த்தையை தப்பா எடுத்துக்க வேண்டாம். அன்பானவர்களே, விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாள், இந்த மாசம்ங்கிறது முழுக்க முழுக்க குர்ஆன். இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட மாசமா இந்த மாசம் நம்மளை மாத்தணும்? குர்ஆனை கேட்டு கேட்டு கடைசி இந்த மாசம் முடியும் போது அந்த ஆயத்துக்கள் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கணும். அப்படிப்பட்ட மாசமாக இந்த குர்ஆனுடைய பரக்கத் அடுத்த மாசம் நாங்கள் வரும்போது எப்படி இருக்கணும்னா, இந்த ஈமானால் வளர்ந்தவர்களாக இருக்கணும். எங்களை இந்த குர்ஆன் வளர்த்துச்சு நாம சொல்லணும். அப்படிப்பட்ட குர்ஆன் இன்னமும் நம்ம கிட்ட இருக்கு. நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்கும் குர்ஆனா. அன்பானவர்களே, உலகத்திற்காக, உலகத்தின் கல்விக்காக எவ்வளவோ நாம் செலவிடுகிறோம். கொஞ்ச நேரம் உங்க குழந்தைகளை குர்ஆனுக்காக, குர்ஆனுடைய கல்விக்காக இந்த மாதிரியான பரக்கத்தான காலங்கள்ல கூட செலவிடாட்டி அசல் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் புரியக்கூடிய தௌஃபீக்கினை தருவானாக. அன்பானவர்களே, நாம் கேட்டதின் பரக்கத்தினால் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குர்ஆனுக்காக கபூல் செய்து கொள்வானாக. குர்ஆனுடைய இன்பங்களை சுவைக்குகிற, இன்பங்களை ரசிக்குகிற கல்புகளாக அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் பரக்கத்தினால் நம்முடைய கல்புகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் இந்த குர்ஆனை நமக்கு ஹிதாயத்தாக தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.